GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. அந்த சம்பவம் நடந்த அந்த பையனை கூட்டு வந்து ஒரு கட்டடத்தில் போட்டு அடிக்கிறாங்க இல்லையா, வெட்டுறாங்க இல்லையா, அதே இடத்துக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா எலும்பு. அதுக்கப்புறம் இந்த பிரச்சனை நடக்குது. இது பூதாகரமாக வெடிக்குது. நேற்று எதுக்காக ரயில்வே ஸ்டேஷன் நின்று இருக்காரு, சரமாரியாக தாக்கியிருக்காங்க. சென்சேஷனல் ஆயிருக்கு, நாடு ஃபுல்லாக கொத்தளிச்சிருக்கு. ஒழுங்கான ட்ரீட்மெண்ட் கொடுத்து நீங்கள் இது பண்ணணும். அவனுக்கு கொண்டு போய் மறைச்சி விஷயத்தை மறைக்க தானே பார்க்குறீங்க. நம்ம வீட்டு புள்ளன்னு நினச்சிக்கோங்க, வெட்டுப்பட்டவன் நம்ம கூட பிறந்தவனா இருந்தால் என்ன சும்மா இருப்போமா? எல்லாமே 17 வயசுக்குள்ளே இருக்கான். இல்லை அரக்கோணத்தில் 2 பேர் இருக்கானுங்க. இவங்க திருவள்ளங்காடு ஒருத்தன், இந்த திருத்தணி ஒருத்தன். இந்த மாதிரி வந்து எப்படி கனெக்ட் ஆகுறாங்க பாருங்க. ரயில்வே போலீஸார் இதை பெருசாக எடுத்துக்கிறது. 50 ரூபா 100 ரூபா கொடுத்தா ஒரு வண்டியை பாஸ் பண்ண விட்டுறாங்க. அதை செக் பண்ணுறது கிடையாது. அவன் எதுக்கு நிறுத்துறான், அவன் எதுக்கு தரான்னு கிடையாது. அதே ட்ரெயினில் ஒரு பொண்ணு தனியாக ஒரு வயசு பொண்ணு இல்லை காலேஜ் பொண்ணு ஏதோ ஒன்று வருதுன்னு வச்சுக்கோ, தூக்கிட்டு போய் என்னென்ன பண்ண மாட்டான் அவன். ஏன்னா அவன் நிலைமையில இல்லை. ஒரு பொருளாக இருந்தால் கூட அதை நாசப்படுத்துறப்ப நம்ம யோசனை என்னடா இதை உடைக்கிறமே அப்படின்னு. அந்த மாதிரி ஒரு மனுஷாவே மதிக்கல. நக்கீரன் நேயர்களுக்கு வணக்கம். நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் நக்கீரனின் சீனியர் நிருபர் திரு அரவிந்த். வணக்கம். வணக்கம் பிருத்திவி. இந்த திருத்தணி விவகாரம்ங்கிறது தமிழக அரசியல்லையும் தமிழகத்திலையும் பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. அந்த 4 சிறுவர்கள் ஒரு இளைஞரை போட்டு தாக்கின விவகாரம் தான் பெரிய அளவில் பேசப்படும் பொருளாக மாறி இருக்கு. இதில் பின்னணியில் நிறைய விஷயங்கள் பேசுகிறாங்க. அந்த பாதிக்கப்பட்ட இளைஞர் ஏன் அவசரமாக ஒரு ஊருக்கு அனுப்பி வச்சாங்க, இன்னொரு தரப்புல 4 சிறுவர்களில் ஒருத்தரை மட்டும் ஏன் நீதிமன்றம் விடுவிச்சிச்சு, இப்படி நிறைய கேள்விகளை சுற்றி எழும்புது. அதெல்லாம் போதைப் பொருளிலிருந்து மீண்டும் ஒரு தாக்குதல் கூட அங்கே நடந்திருக்கு. நிறைய விஷயங்கள் இதில் இருக்குது. இது எப்படி பார்க்குறீங்க? முதல்ல என்னென்னா, இது திருத்தணி பிரச்சனை மட்டும் கிடையாது, தமிழ்நாடு முழுக்க சொல்லலாம். அது இல்லாமல் இந்தியா முழுக்கவே இந்த பிரச்சனை இருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா அண்டை மாநிலமான பெங்களூர்லோடு பார்த்தீங்கன்னா இப்போ கிட்டத்தட்ட போதைப் பொருள் தயாரிக்கிற ஃபேக்ட்ரி கண்டுபிடிச்சி அதில் ஒரு 50 கோடி ரூபாய் கிட்ட போதைப் பொருள் வந்து சீஸ் பண்ணியிருக்காங்க. லோக்கல் போலீஸ்க்கு தெரிஞ்சிருக்கு, வெளியில் வந்து மேலதிகாரி தெரியல. இதே பிரச்சனை தான் இந்த திருத்தணியில் நடந்த விவகாரமும். இது திருத்தணி மட்டும் கிடையாது, மேக்ஸிமம் இந்த புறநகர் ரயில் நிலையங்கள்லாம் இருக்கு இல்லையா, இங்கே இப்போ கிடையாது. இந்த பறக்கும் ட்ரெயின், அதே போல் தாம்பரம் சென்ட்ரலு, தாம்பரம் செங்கல்பட்டு, அதே போல் ஆள் நடமாட்டம் இல்லாத ரயில்வே ஸ்டேஷன்லலாம் இவங்களோட, அதாவது இந்த கொள்ளைக்காரங்களும் இந்த மாதிரி கஞ்சா குடிக்குங்க, இந்த மாதிரி மது குடிக்கிறவங்க, விபச்சாரம் பண்ணுறவங்க, இவங்களோட கூடாரமாக அது இருக்குது. ரயில்வேக்கு வந்து பல ஆயிரம் ஏக்கரை வந்து இடம் இருக்குது. அந்த இடத்த வந்து யாரும் பயன்படுத்தக்கூடாது. அதை வந்து அப்பப்போ க்ளீன் பண்ணாலும் அந்த இடத்துல வந்து ரொம்ப புதர் வண்டி அந்த மாதிரி இருக்கும். அதே போல் வந்து கைவிடப்பட்ட என்ன சொல்லுவோம், இந்த குடியிருப்புகள், அதாவது இப்போ பார்த்தீங்கன்னா சான்டோரின்னு ஒரு இடம் நம்ம தாம்பரம் பக்கத்தில், அங்கே ஒரு பெரிய குடியிருப்பு இருந்துச்சு. அந்த குடியிருப்பில் எனக்கு தெரிஞ்சு ஒரு 2017-14 நினைக்கிறேன், அங்கே ஒரு அன்னோன் பாடி வந்து இருந்துச்சு. அது நம்ம பசங்க விளையாடுற பசங்க நமக்கு தகவல் சொல்லி அப்போ நம்ம செய்தி நக்கீரன் வெப்சைட்டுக்கு அப்போ பண்ணோம். அதுக்கப்புறமா அந்த இதெல்லாம் தரமட்டமாக இடிச்சாங்க. அதே போல் தான் இந்த சம்பவம் நடந்த இடமும். அதாவது பார்த்திங்கன்னா போன 27ஆம் தேதி சனிக்கிழமை திருத்தணி போலீஸ்க்கு ஒரு கால் வருது. அதாவது திருத்தணி ரயில்வே ஸ்டேஷன் கிட்ட பொதுர் மந்திய பகுதி, அதாவது வெளியில் வந்தோம்னா இந்த குடியிருப்பு பகுதிகள்லாம் இருக்கும். அந்த குடியிருப்புனா அந்த ஆட்களே குடியில்லாத ஒரு கைவிடப்பட்ட கட்டிடங்கள் நிறையா இருக்குது, நிறையா குட்டிச்சவர் மாதிரி இருக்குது. அந்த இடத்துல ஒருத்தர் வந்து ரத்த காயத்தில் ரொம்ப கொடூரமாக தாக்கப்பட்டு உயிருக்கு போராடிட்டு இருக்காங்கன்னு சொல்லி ஒருத்தர் ஃபோன் பண்ணுறாரு திருத்தணி போலீஸ்க்கு. உடனே அவங்க வராங்க, ஆம்புலன்ஸ் இது பண்ணிவிட்டு கொண்டு போய் திருத்தணி ஹாஸ்பிட்டல் ஜிஹெச்சில் கொண்டு போய் இது பண்ணி அவருக்கு ஃபஸ்ட் எய்ட் பண்ணுறாங்க, தீவிர சிகிச்சை பிரிவில் வைக்கிறாங்க. அப்புறம் ஒரு நினைவு வந்த பின்னாடி ஒரு கேட்குறாங்க என்ன நடந்துச்சுன்ட்டு. அதாவது அவர் ஃபஸ்ட் என்ன ஸ்டேட்மெண்ட்டில் சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, அவர் வந்து மகாராஷ்டிரா மாநிலம் நாசிக்கில் இருந்திருக்காங்க. அவர் அங்கே இருக்கப்போ ஏதோ சின்ன சின்ன குற்றங்கள் பண்ணதாகவும், அப்போது அங்கேருந்து போலீஸ் பிடிச்சி அவங்கள ட்ரெயின் ஏற்றி எங்கே அனுப்பிச்சி விட்றேன், எங்கேனா போயிட்டு இங்கே இருக்கக்கூடாது அப்படின்வாங்க. இது வழக்கமாக இந்த போலீஸ் பண்ணுற வேலை தான் இருக்குது. ஏன்னா இந்த நார்த் இந்தியன் அவனோட பூர்வீகம் வந்து ஒரிசா. ஸோ அதனால நீ ஊருக்கே போயிடனோடனே அவன் என்ன பண்ணா, எல்லாருக்கும் இழைச்சது எங்கே, தமிழ்நாட்டில் தான் இப்போ வேலை கிடையாது, எல்லாருமே இங்கே வராங்க. இது ஒரு பிரச்சனை பெருசாக போயிட்டுருக்கு. அதே போல் இவன் இங்கே வேலைக்கு வரான் அப்படின்ற மாதிரி வந்திருக்கான். வேலைக்கு வந்தானா என்ன தெரியல, 1 மாதமாக அப்படி சுற்றிட்டு இருக்கான். சுற்றிட்டு இருக்க நேரம் வந்து இவங்களோட அண்ணன் வந்து பெங்களூரில் வேலை செய்கிறதாவும், சரி அங்கே ஹோட்டல் வேலைக்கு நான் போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போகிறதுக்காக ட்ரெயின் ஏறுறவன் என்ன பண்ணுறான், ஒரு நம்ம சென்ட்ரல்லேருந்து டிக்கெட் வாங்காமல் தான் பெரும்பாலும் போவாங்க. அது அந்த சம்பவங்கள் நிறைய நடக்குது. இப்போ கூட ராமேஸ்வரம் போயிட்டு வந்து நிறைய பேர் ஜெய் ஸ்ரீராம் சொல்லிட்டு போயிட்டாங்க. அந்த மாதிரி ஒரு இஷ்யூ வந்துச்சு. அதுபோல் இவங்க நிறைய பேர் டிக்கெட் இல்லாமல் பயணம் பண்ணுறாங்க இல்லையா. அதுபோல் இவர் ஏறினவர் லோக்கல் ட்ரெயினில் ஏறிட்டார். இந்த பெங்களூர் போகிற எக்ஸ்பிரஸோ அந்த ட்ரெயின் போல் பக்கத்தில் தெரியல அவனுக்கு. ஏறி இருக்கா. இவங்களோட கெட்ட நேரம் திருவள்ளங்காடு அந்த பகுதியில் இருந்து இந்த 4 சின்ன பசங்க சொல்ல முடியாது, ரொம்ப நொட்டோரியஸ் மாதிரி அவங்க
சாதாரணமாக அவங்க பண்ண செயல் வந்து மன்னிக்க முடியாத ஒரு குற்றம் தான் சொல்லணும். யாராக இருந்தாலும் அது இவர் வந்த அந்த ட்ரெயினில் வந்து இவங்க ரீல்ஸ் பண்ணியிருந்திருக்காங்க. இதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறாங்க, இவங்க அந்த அதே ஓடுற ட்ரெயினில் பப்ளிக் அவ்வளோ பேர் இருக்கிறாங்க. அவங்க போடுற இது போஸ்ட்டில் பார்த்திங்கன்னா பப்ளிக் இருக்கிறது தெரியுது. கையில் கத்தி வச்சுக்கின்னு இந்த சைடு வந்து மது குடிக்கிறாங்க. இது வந்து யாரும் கேட்க முடியல, தட்டி கேட்க முடியல. இதை பாதுகாக்க வேண்டியவங்க, அதே போல் இது பண்ண நடவடிக்கை எடுக்க வேண்டிய போலீஸ் கிடையாது, ரயில்வே போலீஸ் வந்து கிடையவே கிடையாது. இப்போ இவங்க ட்ராவல் பண்ணுறப்போ இந்த மாதிரி பிரச்சனை, இவனுக்கு போதை கொஞ்சம் அப்படி இப்படி ஏறுது. அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா இந்த மாத்திரை இருக்குல்ல, போதை மாத்திரை வந்து இவங்க யூஸ் பண்ணுற பசங்க இதை பயன்படுத்தியிருக்காங்க. அது என்னன்ட்டு அதுக்கப்புறம் மெடிக்கல் செக்கப்லாம் போயிருக்கு. அந்த ரிசல்ட் வந்தது தான் கரெக்டாக அவங்க என்னென்ன மாதிரி போதைகள்லாம் எடுத்தாங்க. ஆனால் இந்த ரீல்ஸில் அந்த இது இருந்ததுனால அவங்க மது குடிக்கிறாங்கன்றது மட்டும் கன்ஃபார்ம். அதுவும் ஓடுற ட்ரெயினில் யாரும் கேட்க முடியாது. ஏன்னா கையில் கத்தி, அதுவும் வந்து சாதாரண கத்தி கிடையாது, இது சம்பவம் செய்கிறதுக்கான கத்தி. சம்பவம்னா இந்த கொலைக்காக பயன்படுத்துகிற கத்தி. அந்த கத்தி இவங்க கையில் கிடச்சிருக்கு. அதுவும் ஒரு 17 வயசு பசங்கிட்ட இந்த மாதிரி கத்தி கிடச்சிருக்கு. இதை வச்சு ரீல்ஸ் பண்ணுறானுங்க. இவனை வந்து உக்காந்துட்டு இவர் அந்த சுரேஜ்ன்றவர் இந்த ட்ரெயினில் போயிட்டுருக்காரு. பெங்களூர் நினச்சி போகிறோம், பாவம் இவங்க அட்டகாசம் தாங்க முடியல. இவனை வச்சு ரீல்ஸ் பண்ணுற மாதிரி அவன் மூக்கு கிட்ட கத்தியை கொண்டு போய் காட்டுறது அதெல்லாமே அந்த வீடியோவில் இருக்குது. அப்போ ரொம்ப அட்டகாசம். இவங்க ஒரு கட்டத்தில் அவனாலையும் பொறிக்க முடியல, லைட்டாக முறைச்சி பார்த்துருக்கான். பக்கத்து சரி யாராக இருந்தாலும் ஒரு நாயாக இருந்தால் கூட கல் அடித்தா திருப்பி கத்தும் இல்லையா, முறைக்கவும் இல்லையா, அந்த மாதிரி தான் அவன் பண்ணுறான். எந்த தப்பும் கிடையாது. அது பெரிய தப்பாக என்ன பண்ணுறான், இவனுங்க அவனை அடிக்கிறதுக்கு இது பண்ணுறாங்க. சரி, அந்த நேரம் பார்த்திங்கன்னா பிளாட்ஃபார்ம் 2ல் திருத்தணியில் வண்டி நிற்குது. சரி, இவங்ககிட்ட தப்பிச்சு போயிடலாம் அப்படின்னு சொல்லி இவன் இறங்குறாங்க. இவன் எங்கே விடுறாங்க, பின்னாடியே அவனை துரத்துறாங்க. துரத்தி பக்கத்தில் இருக்கிற ஒரு குடியிருப்புக்கு மிரட்டி கூப்பிட்டு வந்துடுறாங்க. அந்த இடத்துல ஆள் நடமாட்டம் யாருமே கிடையாது. அந்த இடத்துல போட்டு இங்கே அடித்தது இல்லாமல் அவனை அடித்து இழுத்துட்டு வந்து சரி எப்படியாவது இது பண்ணி மிரட்டிக்கிட்டு விட்டுருவாங்க அப்படின்னு நினைச்சு அவன்கிட்ட காசு வேறு எதுவுமே நல்லது கெட்டது எதுவுமே இல்லை அவங்ககிட்ட. இருந்தால் தானே இது பண்ணுவாங்க. அவனும் ஏதோ போயிருக்கான். போகிற இடத்துல அப்படியே ரீல்ஸ் ஃபஸ்ட்டு ஆரம்ப கட்டத்தில் பார்த்திங்கன்னா சும்மா மிரட்டுற மாதிரி தான் இப்படி அடிப்பானு. அதுக்கப்புறம் அவங்க வெட்டுறது குத்துறது அந்த கொடூரமாக வந்து ஒரு இறக்கமே கிடையாது. யார் பார்த்தாலும் பதப்பதிப்பு தான். அந்த வீடியோ பார்க்குறப்ப நமக்கே ஒரு பெரும் பதப்பதிப்பு. நமக்கு அந்த நிலைமை ஏற்பட்டால் என்ன, அவனுக்கு வந்து உதவி செய்ய யாருமே இல்லாத ஒரு நிராயுத பணியாக தான் இருக்கான் அந்த இடத்துல. அவனால் என்ன பண்ண முடியும்ட்டு எதுவுமே பண்ண முடியாத சூழ்நிலை. அப்பயும் அவன் வந்து என்னன்னு தெரியல, அவன் நல்ல ஸ்டாமினோன்னு நினைக்கிறான். அந்த வீடியோ பார்க்குறப்ப தெரியுது அவ்வளோ அடித்து அந்த கத்தியை வந்து இப்படி திருப்பி போட்டு அடிக்கிறான்னு. வெட்டணும்னு வெட்டல, அவங்களுக்கு கத்தி பிடிக்க கூட ஸ்ட்ரென்த் இல்லை அந்த பசங்களுக்கு. அவ்வளோ போதை. இன்னொன்று கத்தி பிடிக்கிறதுக்கு வந்து ஒரு இது வேணும், பவர் வேணும், ஸ்ட்ரென்த் வேணும். கையில் நிற்க நிறைய மர்டர் கேஸில் பார்த்தீங்கன்னா வெட்டுறப்ப கத்தி உருவம் கொலை செய்யறதுக்கு அந்த தைரியம் வராது. இவளுக்கு அந்த வெறி மட்டும் இருக்குது. ஒருத்த முகத்தில் கூட அந்த அவன் ஒரு பாவம், அவன் மேலே ஒரு இறக்கமே இல்லாத முகமாக தான் இருக்காது. சின்ன பசங்கன்னு சொல்லலாம். அவங்கள வயசு தான் சின்ன பசங்க, அவங்களோட எண்ணங்கள் வந்து அவங்களோட ஹைக்கு வந்து ரொம்ப நொட்டோரியஸ். ஒரு குற்றவாளிகளுக்கு வந்து கொலை குற்றவாளிகளுக்கு என்ன இருக்குமோ அப்படி தான் ஒரு ஈவு இறக்கம். அவன் ஒரு பொருளாக தான் பார்க்குறான். ஒரு பொருளாக இருந்தால் கூட அதை நாசப்படுத்துகிறப்ப நம்ம யோசனை என்னடா அது இதை உடைக்கிறோமே அப்படின்னு. அந்த மாதிரி ஒரு மனுஷனாகவே அவன் மதிக்கலை. அந்த மாதிரி பண்ணுறான். கடைசியில் இவன் மயங்கி ரத்த வெள்ளத்தில் துடிச்சு இந்த சைடு வரான். இன்னொருத்த நான் வெட்டுறேன்னு சொல்லிட்டு வாங்குறான். அந்த வீடியோ பார்த்தா தெரியும், எல்லாருக்குமே பரவிடுச்சு அந்த வீடியோ. ரொம்ப ரொம்ப பாவம். எப்படி அவன் உயிர் படைச்சான்னு அது எப்படின்னு தெரியும். அதாவது என்ன சொல்கிறது, சொல்ல வார்த்தைகளே கிடையாது. அவன் உயிர் படைச்சதுக்கு ஏதோ ஒரு காரணம், அந்த அவனோட ஸ்டாமினான்னு கூட சொல்லலாம். அந்த மாதிரி எது இந்த டைமில் வந்து இவனுங்க மயங்கி விழுந்துடுறான். ரத்தமாக இருக்குது ஃபுல்லாக, உடம்பு ஃபுல்லாக ரத்தம். ஏதோ அதுக்கப்புறம் இவனுங்க என்ன நினச்சாங்கன்னு தெரியல, செத்துட்டான்னு நினச்சாங்களா என்னன்னு தெரியல, மூவ் பண்ணியிருக்காங்க. இந்த நேரத்தில் அந்த சைடு வந்த ஒருத்தர் வந்திருக்காரு. இவர் அங்கேருந்தும் அப்பயும் அந்த கால்லையும் வெட்டுறாங்க, கையில் வெட்டியிருக்காங்க. அவ்வளோ வெட்டுக்களை வாங்கிட்டு அவன் வெளியே வந்து ஒரு புதரில் போய் விழுந்துடுறான். அப்போ எதிர்பாராமல் ஒருத்தர் வந்து வந்தவர் ஃபோன் பண்ணி சொல்லியிருக்கார். அவருக்கு அந்த மனிதாபத்தோட அந்த இறக்கத்தோடு அந்த இது சொல்லவதான் ஃபோன் பண்ணி சொல்லதுனால அவர் காப்பாற்றப்பட்டிருக்காரு. அப்புறம் போலீஸ் வராங்க, 108 அனுப்புகிறாங்க ஹாஸ்பிட்டலுக்கு. அவங்க ரொம்ப இன்ஜுரி அதிகமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு ஜிஹெச்க்கு அனுப்புகிறாங்க. இது நடந்த ஃபஸ்ட்டு விசாரணையில் அவர் வந்து என்ன சொன்னாங்க, மகாராஷ்டிரா அப்படின்லாம் வந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து ஒரிசான்ற மாதிரி அந்த எஃப்ஐஆரில் போட்டிருக்காங்க. அவர் பேர் சுரஜ், அவருக்கு வந்து வயசு 20 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி வந்தார். அதுக்கப்புறம் வந்து இது ரொம்ப சர்ச்சை ஏற்படுச்சு. இந்த வீடியோ வந்து இந்த கேஸுக்கு முன்னாடி ரொம்ப இந்த சமூக ஊடகத்தில் ரொம்ப தாக்கத்தை ஏற்படுத்துச்சு. அன்னைக்குன்னு பார்த்து வட மாநிலத்தவருக்கு பாதுகாப்பு இல்லைன்னு ஒரு பிரச்சாரம் போயிட்டு இருக்கிற நேரத்தில் இந்த சம்பவம் நடந்தது. அது ஒரு பக்கம். போதை கலாச்சாரம் அதிகமாக இருக்குதுன்னு ஒரு பக்கம். இந்த தரப்பு பார்த்தீங்கன்னா எடப்பாடி வந்து அன்னைக்கு திருவள்ளூர் வந்திருக்காரு, அதே பிரச்சாரத்தில் இருக்காரு. அன்னைக்கு அதை எடுத்து பேசுகிறாரு. அதே போல் சீமான் தொடர்ச்சியாக சொல்லிட்டு இருக்காரு, போதை வந்து அதிகமாக இருக்குது, போதை கலாச்சாரம் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இவங்களுக்கெல்லாம் இது ஒரு பெரிய இதுவானதுன்னே இது இப்போ அது எலெக்ஷன் டைம்ன்றதுனால இது இன்னும் பற்றி எரியுது.
இது மாதிரி ஒரு விஷயம் போயிட்டுருக்கு. இந்த இடத்துல இது எப்படியாச்சும் கண்ட்ரோல் பண்ணணும்னு தான் போலீஸ், ஏன்னா வேறு ஆட்சியாளர்களுக்கு பிரச்சனை வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு உடனே இது பண்ணுறாங்க. இவ்வளோ அடிபட்டுருக்கு, அவனை கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாமல் கேட்டால் அவனே வந்து எழுதி கொடுத்து, இவ்வளோ பிரச்சனை நடந்திருக்கு, அவனே எழுதி கொடுத்துட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு வடக்கு மண்டல ஐஜி அஸ்ராகாருக்கு வந்து ஒரு பேட்டி கொடுக்குறாரு. அவராலே முடியல. அந்த பேட்டியிலே நீங்கள் பார்த்தீங்கன்னா சொல்கிறாரு அவர் இந்த மாதிரி. ஆனால் அவங்க எய்ம் வந்து வடநாட்டுக்காரன்னு சொல்லிட்டு வெட்டல, அவனுக்கு என்ன ஒரு, அதாவது அவங்களுக்கு ஒரு புரிதலே இல்லாமல் தான் நடந்துக்கிறாங்க அந்த இடத்துல. ஒரு அவனோட நிலைமையில் இல்லை அந்த பசங்க யாருமே, அவங்களா இல்லை. இது ஒரு விஷயம் அவர் சொன்னது, இந்த விஷயம் ஏற்றுக்கக்கூடிய விஷயம். ஆனால் இன்னொரு விஷயம் என்ன பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல அந்த ரயில்வே ட்ராக்கில் அந்த சம்மந்தப்பட்ட ரயில்வே ஸ்டேஷன் அங்கன்னு இல்லை, நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா பெரும்பான்மையான நீங்கள் இப்போ இது வந்து ரெகுலராக வேலைக்கு போயிட்டு வரவங்க இருக்காங்க. அதே போல் திருத்தணி ஒரு மிகப்பெரிய ஒரு ஆன்மீக ஸ்தலம். ஆமாம், 5ஆம் படை வீடு, முருகரோட 5ஆம் படை வீடு இருக்கிற இடம். வெளியூர்லேருந்து வெளி மாநிலத்திலேருந்து பக்தர்கள்லாம் வந்து ட்ரெயின் யூஸ் பண்ணுறவங்களாம் இருக்காங்க. ரெகுலராக செவ்வாய்க்கிழமைனா அந்த மாதிரி கூட்டங்கள் அதிகமாக இருக்கும். இவங்க யாருமே இந்த பாதுகாப்பு இல்லை. டெய்லி வேலைக்கு போயிட்டு, சென்னைக்கு வேலைக்கு போயிட்டு திரும்புகிறவங்களும் இருக்காங்க. காலேஜுக்கு ஸ்கூலுக்கு போயிட்டு வரவங்க எல்லாருமே அது யூஸ் பண்ணுறாங்க அந்த இடம். இது ஒரு பக்கம் இருக்குது, சரிங்களா. இதில் பாதுகாப்பு இல்லை. ஆனால் இந்த சம்பவம் வந்து இந்த சனிக்கிழமை, சரிங்களா, போன சனிக்கிழமை நடக்குதா, அதுக்கு முன்னாடி சனிக்கிழமை பார்த்தீங்கன்னா 20ஆம் தேதி அதே இடத்துல இப்போ இந்த சம்பவம் நடந்த அந்த பையனை கூட்டு வந்து ஒரு கட்டடத்தில் போட்டு அடிக்கிறாங்க இல்லையா, வெட்டுறாங்க இல்லையா, அதே இடத்துக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா எலும்புக்கூடு, அதோட வீடியோ இருப்பாங்க. போலீஸ் வந்து அதை எடுத்துகிட்டு போகிறாங்க. அது யார் என்ன ஏதுன்னு சொல்லிட்டு அதுக்கான விசாரணை பண்ணல. அவங்க அப்படி சும்மா கிடப்பில் தான் போட்டு வச்சுருக்காங்க. அது வந்து சூப்பர் இன்ஃபர்மேஷனில் அவங்க இப்போ இருக்கிற டெக்னாலஜியில் அந்த ஃபேஸை வச்சு அதை பண்ணலாம். ஆனால் அதெல்லாம் மெனக்கிட மாட்டாங்க, சரிங்களா. அது யாருன்னு கண்டுபிடிக்கும், அதுக்கான காரணங்கள் யாருன்னு கண்டுபிடிக்கணும் கிடையாது. அது அப்படியே மூடி வச்சாங்க. அதுக்கப்புறம் இந்த பிரச்சனை நடக்குது, இது பூதாகரமாக வெடிக்குது. இப்போயாச்சும் இவங்க மாறினாங்களா? கிடையாது. நேற்று பார்த்தீங்கன்னா திருத்தணி நேரு நகரை சேர்ந்த ஜமால் பாயிண்ட் துணி வியாபாரம், பழைய துணி வியாபாரம் இருக்காரு. வியாபார விஷயமாக போயிட்டு ஒரு எதுக்காக ரயில்வே ஸ்டேஷன் நின்று இருக்காரு. அந்த இடத்துல அடையாளம் தெரியாத வந்து 2 பேர் அவரை வந்து சரமாரியாக தாக்கியிருக்காங்க, ஒரு ஆயுதங்களை கொண்டு தாக்கியிருக்காங்க. அவர் ரொம்ப மோசமான நிலையில் ஒரு ஹாஸ்பிட்டலில் இது பண்ணுறாங்க. இவ்வளோ பெரிய சம்பவம் நடந்தோம், தொடர்ச்சியாக நடந்தால் அங்கே வந்து பாதுகாப்பு இல்லை. அப்போ என்ன, இப்போ இந்த மாதிரி நடக்குது. இப்போ கஞ்சா இந்த சைடு வருது இந்த வழியாக, ஏன்னா ஆந்திரா பார்டர் அது பார்த்தீங்கன்னா பள்ளிப்பட்டு, இந்த பொதுட்டூர்பேட்டை, அப்புறம் வந்து அதாவது வந்து பார்த்திங்கன்னா இந்த கடத்தல் ஈடுபடுறவங்க எல்லாமே மெயினான வர அந்த சோதனை சாவடி இருக்குல்லையா, அது தான் அந்த இடத்துல அந்த சைடில் வரமாட்டாங்க, கிராமங்களுக்குள்ளே பூந்து வருவாங்க. அந்த மாதிரி ஒரு சில பகுதி இருக்குது. அந்த நகரி, அப்புறம் நல்லாட்டூர்னு ஒரு ஊர் இருக்குது. அதெல்லாம் மெயினாக வந்து இந்த கஞ்சாக்கள் வரக்கூடிய பகுதின்னு நமக்கு தகவல் அங்கே சொல்கிறாங்க. இப்போ நமக்கே தகவல் சொல்கிறாங்கன்னா அங்கே இருக்கிற உளவுத்துறை போலீஸ் என்ன பண்ணுறாங்க, அங்கே வடக்கு மண்டல ஐஜிக்கு தகவல் சொல்ல வேண்டிய, ஒரு ரிப்போர்ட் கொடுக்க வேண்டிய ஒரு உளவுத்துறை அதிகாரி பார்த்திபன் சொல்லி ஒருத்தர், அவர் என்ன பண்ணுறாரு, இந்த பகுதின்னு இல்லை, அதே போல் கனகமாச்சத்திரன்னு ஒரு ஏரியா இருக்குது, கும்மிடிப்பூண்டின்னு ஒரு ஏரியா இருக்குது, ஃபுல்லாக அது இந்த வடக்கு மண்டல கண்ட்ரோலில் வரும். அங்கே இருக்கிற உளவுத்துறை அதிகாரிகள் வந்து மேலதிகாரிகள் சொல்லணும். இப்போ இவங்க பண்ணுற தப்பு, அதாவது ஒரு 50 ரூபா 100 ரூபா கொடுத்தா ஒரு வண்டியை பாஸ் பண்ண விட்றாங்க, அதை செக் பண்ணுறது கிடையாது. அவன் எதுக்கு நிறுத்துறான், அவன் எதுக்கு தரான்னு கிடையாது. இது ஒரு எழுதப்படாத சட்டமாக இருக்குது. நீங்கள் போயிட்டு நான் சொல்கிறது எதனா பொய்யா இருந்தால் போயிட்டு நின்று வாட்ச் பண்ணி பாருங்கள். அந்த இடத்துல நிற்பாங்க, என்னமோ இவங்க தான் சுங்கச்சாவடி வச்ச மாதிரி போய் நிற்பாங்க, இப்படி கை வைப்பாங்க, இல்லை அவன் வசூல் பண்ணுறதுக்கு ஒரு ஆள் இருப்பாங்க, இப்படின்னு வாங்க, இப்படி எடுத்து இப்படி போடுவாங்க, இப்படி கை விடுவாங்க. பார்த்தீங்க ஈஸியாக நிறைய வீடியோஸ்லாம் வெளியே வந்திருக்கு. இந்த மாதிரி ஒரு 100-50 பண்ணுற தப்பு ஆட்சியாளர் வரைக்கும் பாதிக்குது. இவங்க மேலே கடுமையான நடவடிக்கை எடுக்கணும். இதில் தமிழக போலீஸ் வந்து கண்டுக்கணும் அப்படிங்கிறது ஒரு தரப்பு வாதமாக இருக்குது. இன்னொரு தரப்பில் இப்போ ரயில்வே ஸ்டேஷன்லேயே இந்த சம்பவம் நடக்குது. ஒரு ரயில்வே ஸ்டேஷனுக்கு இன்னொரு ரயில்வே ஸ்டேஷனுக்கு இடைப்பட்ட பகுதியில் நடந்தால் கூட அது ஏற்றுக்கொள்ள முடியும், அங்கே போலீஸார் போக முடியாதுன்னு. ஸ்டேஷன்லேயே நடக்குது, நீங்கள் சொன்ன மாதிரி மறுநாளே இன்னொரு சம்பவம் நடக்குதுன்னா ரயில்வே போலீஸார் இதை பெருசாக எடுத்துக்கிறது இல்லையா? எல்லாருமே அதில் கவனம் செலுத்தணும். ஃபஸ்ட்டு இந்த குடியிருப்பு பகுதியில் இந்த மாதிரி சம்பவம் நடந்துச்சு, ஒரு எலும்புக்கூடு, மனித எலும்புக்கூடு எடுக்கிறீங்க. அந்த எலும்புக்கூடு எடுத்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணணும், ஏதோ நடக்குது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு திருத்தணி ஒரு பெரிய ஆன்மீக ஸ்தலம், சரிங்களா. ஒரு அரக்கோணம் போலீஸ் தான் இங்கே பாதுகாப்பு வராங்க. லாஸ்ட் ட்ரெயினில் வந்து ட்ரெயின்லேயே போயிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, இப்போ ஒரு பையனை இறங்குறானா, இறங்கி நடந்து போகிற வரைக்கும் பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய வேலை யாருது? இந்த ரயில்வே போலீஸ் தான் என்ன பண்ணணும். ரயில்வே போலீஸ் தான், சென்ட்ரல் ரயில்வே போலீஸ் இருக்காங்க, தமிழ்நாடோட ரயில்வே போலீஸும் இருக்கிறாங்க. இவங்க 2 பேரும் அவங்க வேலையை செய்கிறது கிடையாது, மற்ற வேலைகளில் இருப்பாங்க, புரியுதுங்களா. இதில் கான்சன்ட்ரேஷன் பண்ணுறது கிடையாது. அதே போல் ரோந்து வரணும், எது அங்கே இருக்கிற லோக்கல் போலீஸ், அதுவும் கிடையாது.
திருத்தணி அவ்வளோ பெரிய இடம்ன்றப்போ ஏன் ஒரு போலீஸ் ஸ்டேஷன் நீங்கள் வைக்கக்கூடாது, ஏன் ஒரு ஆளை நீங்கள் போடக்கூடாது? இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்குது. முக்கியமான போலீஸ் ஒரு ரயில்வே ஸ்டேஷன் ஒரு இளம்பெண் சமீபத்தில் சில ஆண்டுகளுக்கு முன்பு பகலில் நடக்குது. ஆமாம், சரிங்களா. இன்னொரு பெண் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆதம்பாக்கத்தில் ஒரு பொண்ணை தள்ளி விட்டு இப்போ தான் தண்டனையாக கிடச்சிச்சு, ரயிலில் தள்ளி விட்றாங்க. அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்குது பட்ட பகல்லையே. அப்போ ஆள் நடமாட்டம் இல்லாத இடத்துல எவ்வளோ நடக்கும்? நீங்கள் இந்த தரமணி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டெல்லாம் ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட் வரும். நம்ம பறக்கும் ட்ரெயின் இருக்கேன் இங்கே சிந்தாதிரிப்பேட்டை, இந்த இதெல்லாம் செல்ஃபோன் பறிப்பு அது இதுன்ட்டு. அதே போல் இந்த சைடு வட சென்னை சைட்லையும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வேலைகள் நிறைய. இந்த சைடு இந்த கும்மிடிப்பூண்டி, ஆரம்பாக்கம், இங்கேயும் அந்த பிரச்சனை இருக்குது. ரயில்வே போலீஸை வந்து இன்னும் வந்து வளப்படுத்தணும். அதே போல் இந்த ரயில்வே பகுதியில் இருக்குது குடியிருப்பு, நிறைய கைவிடப்பட்ட குடியிருப்புகள் இருக்குது. ஒன்று அதை வந்து டெமாலிஷ் பண்ணி இது பண்ணிடணும். அந்த இடத்துல தான் பிரச்சனை. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சம்பவம் அந்த இடத்துல இந்த போதைப் பொருள் நிறைய பிடிச்சிருக்காங்க. மாத்திரை வந்து நேற்று வடக்கு மண்டல ஐஜி அஸ்ராகார்க்கு சொல்கிறாரு, அந்த இடத்துல தான் அதிகமான போதை மாத்திரை பறிமுதல் பண்ணியிருக்காங்க. 1000 கிலோ கஞ்சா பறிமுதல் பண்ணியிருக்காங்க. ஆனால் போலீஸ் அவங்க வேலையை செய்கிற போலீஸ் செஞ்சுட்டு தான் இருக்காங்க. நம்ம எடுத்து ஒரு அதிகாரியை மட்டும் நம்ம குறை சொல்லக்கூடாது, ஆட்சியாளர்களை சொல்லக்கூடாது. இந்த பசங்க கையில் போகுதுன்னா அவங்க அப்பா அம்மா என்ன பண்ணுறாங்க? இவ்வளோண்டு பசங்க இது ஒரு வகையில் பிடிச்சி கொண்டு போய் விடுறாங்களா? இன்னொரு வேடிக்கையான விஷயம் பாருங்கள், இவ்வளோ கொடூரமாக நடக்குது. நம்ம கண் கூட இந்த வீடியோ வந்துருச்சு வெளியில், எல்லாம் பார்த்துட்டோம். மக்கள் பார்த்துட்டு கொதிப்பாக வராங்க. வந்துட்டு அதில் கொண்டு போய் ரிமாண்டு கொண்டு போகிறாங்க. அதில் ஒருத்த மட்டும் படிக்கிறான்னு சொல்லிட்டு அந்த பையனை சொந்த ஜாமீனில் அந்த ஜட்ஜு விட்டுறாரு. மீதி 3 பேரும் செங்கல்பட்டு சிறுவர் பள்ளியில் கொண்டு போய் விட்டுறாங்க. ஜேர்னலிஸ்ட் அங்கே போனதும் இதில் இன்னொரு கனெக்டிங் பாருங்கள், எல்லாமே 17 வயசுக்குள்ளே இருக்கான். இதில் அரக்கோணத்தில் 2 பேர் இருக்கானுங்க. இவங்க திருவள்ளங்காடு ஒருத்தன், இந்த திருத்தணி ஒருத்தன். இந்த மாதிரி வந்து எப்படி கனெக்ட் ஆகுறாங்க பாருங்கள், புரிதுங்களா? எப்படி கனெக்ட் ஆகுறாங்க? அப்போ இவங்களுக்குள்ள ஒரு நெட்வொர்க். அப்புறம் இவர் விசாரணையில் என்ன சொல்கிறாங்களா, வேற ஒரு கேங் வந்து இவங்களை வெட்ட வந்தாங்களாம். இப்போ ஜொனல் சிறாருன்றீங்க, இந்த சிறாருக்கு இன்னொரு கேங் இருக்கான். அந்த கேங்காரன் வந்து இவங்க எதாவது பண்ணிவிடுவான்னு சொல்லிட்டு கத்தி வச்சுட்டு போகிறான். இன்றைக்கி புறநகர் ட்ரெயினில் நான் எல்லாரையும் சொல்லலை, பச்சை பஸ் காலேஜ் குறிப்பாக இந்த மாநில கல்லூரி இந்த காலேஜ் பசங்க அடிக்கடி கத்தி வச்சு மாட்டுறாங்க. அங்கே நீங்கள் பாருங்கள், இவங்கெல்லாம் ட்ரெயினில் வராங்க, பஸ்ஸில் வராங்க. ஏன் செக் பண்ணு, சோதனை பண்ணுங்க. அவ்வளோ பேர் ட்ரெயின் வருது, ஒரு 2000 பேர் ட்ராவல் பண்ணுறாங்க ஒரு ட்ரெயினில். பிளாட்ஃபார்மில் தேய்ச்சிக்கிட்டே போகிறாங்க. எவ்வளோ பயணிகள் அச்சப்படுற. இப்போ இந்த பையனை வந்து கத்தி வச்சு இப்படி மிரட்டுறப்பே பின்னாடி பேசஞ்சர் இருக்கான். ஒருத்தரால் தைரியமாக குரல் கொடுக்க முடியல. ஏன்னா பேசின அடுத்த நிமிஷம் இறங்கி அவனுக்கு எதுவுமே கிடையாது, அவன் இறங்கி வெட்டிட்டு போயிட்டே இருப்பான். நமக்கே நம்ம புள்ள குட்டிங்களை பார்க்கணும் அவன் இருக்கான். அப்போ இந்த வேலையை யார் பண்ணணும்? போலீஸ் பண்ணணும். அட்லீஸ்ட் இங்கே இருக்கிறவங்க யாருன்னா தகவல், அது இந்த நம்பர் தெளிவாக வந்து புகார் இருந்து ஒரு பெட்டியிலே வந்து நல்ல இது எழுதணும். இல்லைன்னா இன்னும் வெளிநாட்டிலலாம் இருக்கிற மாதிரி இப்போ மெட்ரோ ட்ரெயின்லலாம் ஃபோன் வச்சுருக்காங்க. அந்த மாதிரி ஒரு ஃபோன் வைக்கலாம் உள்ளர. எடுத்து உடனே ஒரு ஆபத்துன்றப்போ அந்த ஃபோன் அழுத்தது சம்மந்தப்பட்ட யார் பக்கத்தில் இருக்காங்களோ அவங்களை கனெக்ட் ஆகிற மாதிரி அந்த மாதிரி வசதிகள் பண்ணணும். இது வந்து ரயில்வே பயணிகளுக்கான பாதுகாப்பு. ஸ்டேஷனில் கூட சிசிடிவி இன்னும் முழுசாக இன்ஸ்டால் பண்ணப்படல. பல ஒரு தனியாக ஒரு பொண்ணு போக முடியுமா? இப்போ அந்த ஒரு பையனுக்கு பட்ட பகலில் இருக்கிற ஒரு வாலிப பையனுக்கு இந்த மாதிரி விஷயம் நடக்குதுன்னா ஒரு பொண்ணு, எத்தனை பொண்ணுங்க வந்து சொல்லாமல் இருக்கலாம். இந்த மாதிரி சம்பவம் நிறைய வெளியே வராத விஷயங்கள். சுராஜ் மாதிரி எத்தனையோ சுராஜ் வந்து சொல்ல முடியாமல் போயிருக்கான். இந்திக்காரன் போய் கேஸ் கொடுத்தா அவள் ஈஸியாக எடுக்க மாட்டாங்க. அந்த சிக்கலும் இருக்குது. வடநாட்டுக்காரன் போய் கொடுக்குறான்னா அவன் போய் சொல்கிறது மொழி பிரச்சனை இருக்குது, எடுக்க மாட்டாங்களே. எல்லா போலீஸும் நம்ம குறை சொல்லக்கூடாது. மனசாட்சி உள்ள போலீஸ் நிறைய பேர் என்கிட்ட புலம்புனாங்க இந்த சம்பவத்தை பார்த்து. பாருங்கள் சார், நான்லாம் டிராஃபிக்லேருந்து எல்லோண்டா வந்தேன் சார். என் நண்பர் ஒருத்தர் சொல்கிறார், டிராஃபிக்லேருந்து எல்லோண்டா வந்தேன் சார். இங்கே மனசாட்சியை கழட்டி வச்சுட்டு வேலை செய்ய வேண்டியதாக இருக்குது சார். வெள்ளை சட்டையை கழட்டிட்டு இந்த காக்கி சட்டை நான் போடுறது என் மனசாட்சியை நான் கழட்டி வச்ச மாதிரி ஆயிடுச்சு சார். நான் மட்டும் நல்லா இது பண்ணி என்ன சார் பண்ணுறது? ஏதோ போகணுன்னு போகும் சார், மனசாட்சி மீறிய செயல்கள் நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இது எல்லாமே வந்து இந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சு நடக்குது. இப்போ இந்த திருத்தணியில் எவ்வளோ விஷயங்கள் நடக்குது தெரியுங்களா? கஞ்சா எங்கெங்கே முக்கியமான ஸ்பாட்ன்றது அங்கே இருக்கிற உளவுத்துறை போலீஸ்க்கும் சம்மந்தப்பட்ட ஸ்டேஷனில் இருக்க அதிகாரி ஒரு சிலருக்கு எல்லாமே தெரியும். எங்கெங்கே கள்ள சந்தையில் விற்கிறாங்க, ஆந்திராவிலேருந்து வர கள்ள மது விற்கிறாங்க, எல்லாம் மேக்ஸிமம் தெரியும். புரியுதுங்களா? ஏன் வந்து அவங்கள இது பண்ண முடியல உங்களால்? சோதனை சாவடியை வந்து டைட் பண்ணுங்கள். இந்த சைடு வரானா நைட்டில் இவனு பிடிங்க. கஞ்சாவுக்கு எதிரான எத்தனையோ ஆப்ரேஷன்லாம் தமிழக அரசாங்கம் வந்து நடவடிக்கை எடுக்குது. மேலதிகாரியை உத்தரவு போடுறாங்க. உட்காந்து நைட்டும் பகலும் உட்காந்துட்டு நம்ம பார்க்குறோம். இப்போ இவர் இதே அஸ்ராகாருக்கு வடக்கு மண்டல ஐஜி வந்து இங்கே நார்த் மெட்ராஸில் இதாக இருந்தார், அடிஷ்னலாக இருந்தார். அப்போ பார்த்தீங்கன்னா இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாரு நைட்டு, யாரும் அந்த மாதிரி வரக்கூடாது, ஒரு கேஸ் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அலறி ஓடினாங்க அவர் இருக்கிற இடம். இப்போ வடக்கு மண்டலத்தில் அப்படி இருக்குது.
ஆனால் என்னதான் நடந்துடும் அப்படின்னு ஒரு சில துணிச்சலான ஒரு போலீஸுங்க இருக்காம பாருங்க. இவங்களால நடக்கிற பிரச்சனைக்கு தான் இன்னைக்கு அரசு வரைக்கும் பிரச்சனை. அது உள்ள ஒரு ஸ்பை வச்சு ஒரு ஸ்பெஷல் டீம் வச்சு யாருன்னு சொல்லி இது பண்ணி அவங்கள எடுத்தாவே சீராயிடும். இதுதான் இது வந்து ஃபர்ஸ்ட் அங்கே இருக்கிற கலையை பிடுங்கணும். அதை விட்டுட்டு அடிப்பட்டவனை பாருங்க ட்ரீட்மெண்ட் கொடுக்காம அவனை கொண்டு போய் வேறு ஹாஸ்பிட்டலில் வச்சுருக்காங்களா, இல்லை அவனால் அந்த வாங்கின வெட்டு நம்ம பார்த்த அந்த வீடியோவில் அவனால் 2 நாள்லலாம் அவனால் எந்திரிச்செல்லாம் நடக்க முடியாது. ஆனால் ஒரு வீடியோ வெளியிட்டிருக்காங்க, கட்டு போட்டு ஒரு பேசுகிற மாதிரி ஒரு வீடியோ அதெல்லாம் இருக்கட்டுங்க. என்ன மாதிரி அடி அந்த அவ்வளோ இது இருக்குது, ஒரு சென்சேஷனல் ஆகிருக்கு, நாடு ஃபுல்லாக கொந்தளிச்சிருக்கு. அதுவும் தமிழ்நாடு முக்கியமாக இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்து எலெக்ஷன் டைமில் ஒரு இதுவாக போகிறப்போ ஒழுங்கான ட்ரீட்மெண்ட் கொடுத்து நீங்கள் இது பண்ணணும். அவனுக்கு கொண்டு போய் மறைச்சி விஷயத்தை மறைக்க தானே பார்க்குறீங்க. அதை விட நீங்கள் யாரை கேட்டாலும் தெரியும். நீங்கள் யாருன்னு இப்போ நான் என்ன விட்டுருங்க, எந்தெந்த இடத்துல கஞ்சா வைக்கிறாங்க மேக்ஸிமம் இருக்கிற ஒரு ஏரியாவில் இந்தந்த இடத்துல இருக்குன்னு சொல்லி அந்த ஊர் பொதுமக்களே சொல்லுவாங்க. சரிங்களா? நேற்று நம்ம சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியம் ஒரு பேட்டி கொடுக்குறாரு. 0 கஞ்சாங்கிறாரு. இது வந்து ஆட்சிக்கு கெட்ட பேர் ஏற்படுத்துங்க. நாங்கள் அது மேலே நடவடிக்கை எடுத்துருக்கோன்னு சொல்லுங்கள். நடவடிக்கை எடுக்கலன்னு சொல்லலை, நீங்கள் எடுத்துகிட்டு தான் இருக்கீங்க, அதை சொல்லுங்கள். அதை விட்டு 0னா என்ன? மக்களில் முட்டாளா? ஒரு புள்ள, அது நம்ம வீட்டு புள்ளன்னு நினச்சிக்கோங்க. வெட்டுப்பட்டவன் நம்ம கூட பிறந்தவனா இருந்தால் என்ன சும்மா இருப்போமா சொல்லுங்கள்? அதே நிலமை நமக்கு நாளைக்கு நடக்குதுன்னா அது கட்டுப்படுத்தணும்ல. இப்போ ஆணுக்கு எந்த நிலமை, ஒரு பெண்ணுக்கு என்ன நிலமை யோசனை பண்ணுங்கள். இதே 4 பேர் சேர்ந்து போகிறான், அதே ட்ரெயினில் ஒரு பொண்ணு தனியாக ஒரு வயசு பொண்ணோ இல்லை காலேஜ் பொண்ணோ ஏதோ ஒன்று வருதுன்னு வச்சுக்கோ, தூக்கிட்டு போய் என்னென்ன பண்ண மாட்டானே அவன். ஏன்னா அவன் நிலமையில் இல்லை. சரிங்களா? அதே போல் ஒரு பேரண்ட்ஸு இப்போது ஃபஸ்ட்லாம் பார்த்துங்க, ஸ்கூலில் வாத்தியார் அடிக்கக்கூடாது, அடியாத மாடு படியாதுன்னுவாங்க. வாத்தியார் அடிக்கலைன்னா என்னங்க, வாத்தியார் அடிச்சு தான் முதல்ல நல்லா இருக்கணும். வாத்தியார், நான் உண்மையாக சொல்லுவேன், வாத்தியார் வந்து அவங்க அடித்தனால தான் நம்ம ஹோம்ஒர்க் எழுதுறோம், நம்ம கையெழுத்து சரியாகுது, நம்ம ஒரு வாசிப்பு சரியாகுது. அவர் எதுவுமே பண்ணக்கூடாது. அவர் பண்ணால் ஒன்று, இன்றைக்கி என்ன சொல்கிறது, எல்லா கேஸையும் எல்லாரையும் சொல்லி ஒரு சில தவறான வாத்தியார்கள் இருக்காங்கன்னா சும்மாவே ஒரு நாள் போக்சோ கேஸ் வந்துடுது அப்படின்னு பயந்து ஓடுறாங்க. எனக்கு என்னத்துக்கு, எனக்கு தெரிஞ்சு நிறைய பள்ளிக்கூடத்தில் நிறைய வாத்தியாருங்க, நிறைய ஆசிரியர்கள் பாதிக்கப்படுறாங்க, ஆன்ஸ் போட்டு போகிறாங்க. இது கிளாஸ் ரூம் இல்லையே. கவர்மெண்ட் ஸ்கூல் இன்னும் மோசம். ப்ரைவேட் ஸ்கூலில் வந்து நான் சும்மா சொல்ல அங்கேயும் நடக்குது. இதெல்லாம் வந்து ஒரு கவுன்சிலிங் கொடுத்து அதுக்குள்ளே ஸ்பை வச்சு அவங்க கண்டுபிடிச்சி இது பண்ணணும். அதே போல் ஆசிரியர்கள் முழு சுதந்திரம் கொடுக்கணும். சரிங்களா? ஏன் அடிக்கவே கூடாது, என் பிள்ளைய பொத்தி வளர்க்குனா நான் எப்படி அவன் ஆசிரியர் கட்டுப்படலைன்னா வீட்டுக்கும் கட்டுப்பட மாட்டான், ஆசிரியருக்கும் கட்டுப்பட மாட்டான். அப்போ என்ன பண்ணுவீங்க? ஒரு காலத்தில் வீட்டில் சாப்பாட்டு கஷ்டம், சரிங்களா, இதுதான் இருக்குது, இல்லை சத்துணவு போய் சாப்பிட்டா தான் உண்டு. சத்துணவு எதுக்கு கொடுத்தா? சரி அப்படியாச்சும் ஸ்கூலுக்கு வருவாங்கன்றதுனால தான் சத்துணவு கொடுக்குறாங்க. இலவச பஸ் பாஸ் கொடுத்தாங்க, எதுக்கு? அப்படியாச்சும் நிறைய பேர் வந்து நிறைய இந்த இலவச பஸ் பாஸ் தான் நம்மலாம் வந்து பயன்படுத்தி நான்லாம் படிச்சிருக்கோம். புரிதுங்களா? எவ்வளோ பேர், எத்தனையோ லட்சக்கணக்கான பேர் இந்த இலவச பஸ் பாஸ் வந்து கொண்டு வந்தாங்க. ஃபஸ்ட்டு 8வது வரைக்கும், அப்புறம் 12th வரைக்கும் பண்ணாங்க. அந்த மாதிரி நிறைய திட்டங்கள் அரசு கொண்டு வருது. எதுக்காக? இப்போ கூட பார்த்தீங்கன்னா இவர் அன்பில் மகேஷ் அவ்வளோ பாராட்டுறாங்க. நிறைய விஷயம் ஸ்கூலில் இருக்குது. ஏன்னா ஒரு சில தவறான வாத்தியார்களுக்கு அவர் பண்ணுறது தப்பாக தெரியும். பயோமெட்ரிக் கொண்டு வர்றாங்க, எல்லாத்தையும் கொண்டு வராங்க. எதுக்கு? கரெக்டாக உங்கள் கிளாஸ் எடுக்கிறாங்களா, மார்க் எதில் குறையுதோ அந்த வாத்தியாருக்கு வந்து பதில் சொல்லணும் நாளைக்கு அப்படின்னு சொல்லி வைக்கிறாங்க. இதெல்லாம் வந்து ஒரு சரிப்படுத்தணும்னா இங்கேருந்து கொண்டு வரும். உளவியல் கல்வியை வந்து படிக்கிறப்ப வந்து கொண்டு வரணும், ஒரு மனிதாபிமானத்தை கொண்டு வரணும். அப்போ தான் வந்து ஒரு இது வரும். இல்லாமல் இவனை தண்டிக்காமல் இப்போ பாருங்கள், விட்டான் ஒருத்தனை, இப்போ 3 பேர் அங்கே போயிருக்கான், திருப்பி வெளியே வந்து முரணான சிறுவர்கள் தான் ஐஜி அஸ்ராக்காருக்கு இவங்களை சொல்கிறாரு, சட்டப்படி குற்றவாளிகள்னு சொல்லக்கூடாது அப்படிங்கிறாரு. அடுத்தடுத்து பாருங்க, இப்போ அந்த சிறாரில் மட்டும் சொல்ல, அந்த மாதிரி இடத்துல ஒரு பாதுகாப்பு ஏற்பாடு பண்ணுங்க. அடிப்படை யார் தப்பு பண்ணால் இவர் நல்ல நடவடிக்கை இருக்கிறாருங்க. அஸ்ராக்காருக்கு வந்து சாதாரணமாக கிடையாது. அவர் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக அடித்து யாராக இருந்தாலும் தூக்கி போகிற, அவர் பார்த்து தப்பு செய்கிற அத்தனை போலீஸை பயப்படுறாங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா களத்தில் நம்ம போகிறப்போ ஒரு ஸ்டேஷன்லேயும் அவரை பற்றி எப்படி போகுதுன்றது நம்ம சும்மா விளையாட்டு வாக்கில் சொல்ல முடியாது. அவரோட ஹார்ட் ஒர்க்ன்றது நிறையவே இருக்குது. அந்த கட்டுப்பாட்டு மீறி கள்ள சந்தையில் மது விற்கிறாங்க, அந்த பணம் வந்து ஸ்டேஷனுக்கு போகுது, எங்கே எல்லா இடத்துலையும் நடக்குது. அவரு ஸ்பெஷல் டீம் போட்டு திருப்பி அவர் உண்மையான ஆட்களை போட்டு செக் பண்ணணும். அவர் பண்ணுறாரு இல்லைன்னு சொல்லு, ஆனால் அதுக்கு தொய்வு ஆன காரணம் இந்த மாதிரி தப்புகள் நடக்கிறது, தவறுகள் நடக்கிறதுக்கு காரணம் இதுதான். ரொம்ப நன்றி. இந்த தெரிந்த திருத்தணி விஷயத்துக்கு பின்னாடி தெரியாமல் இத்தனை செய்திகள் இருக்குங்கிறது உங்கள் நேர்காணல் மூலமாக தெரிஞ்சிருக்கும். வழக்கத்தை விட இந்த நேர்காணல் கொஞ்சம் சுவாரஸ்யமாகவும் நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. இதன் மூலமாக ஒரு மாற்றம் ஏற்படும் அப்படிங்கிறது தான் எல்லாருக்குமான ஒரு எதிர்பார்ப்பாக இருக்குது. ரொம்ப நன்றி. நன்றி பிருத்திவி. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.